Hello viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. Shanthini Yoganandan. இன்னைக்கு நம்ம சீக்கிரமா இன்ஸ்டன்ட்டா சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம இதுக்காக முதல்லயே பருப்பு, அப்புறமா புளி தண்ணி எல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. கிச்சனுக்கு போயிட்டு உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் குக்கரில் ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு என்னென்னலாம் தாளிப்பு போடணுமோ எல்லாம் போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், அப்புறமா சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் என்ன போடணுமோ போட்டுட்டு நல்லா அது வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு தக்காளி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு லேசாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வேணுங்கிற மசாலா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் பவுடர் இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதையும் நல்லா போட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் நம்ம. ஸோ எவ்வளோ சாம்பார் நான் வந்து ஒரு பெரிய கப் அளவு சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு நான் பண்ணுறேன் இப்போது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து நம்மளுக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா பிரண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த தண்ணி கொதிக்கும் போது பருப்பு வந்து நான் கழுவி இதில் கொட்டிடுவேன். ஸோ பருப்பு கழுவி கொட்டிட்டு ஒரு 3 விசில் விட்டுருவேன் நான். விட்டதுக்கப்புறமா பருப்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த 3 விசில் வரத்துக்குள்ளே நம்ம வெங்காயம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் புளியெல்லாம் ஊற வச்சுக்கலாம். அப்புறமா பெருங்காயம் கூட ஊற வச்சுக்கலாம். எல்லாமே இது ரெடி ஆகிடும் இது வேகிறதுக்குள்ளே. ஸோ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், 3 விசில் விட்டுருக்கேன் நான். இது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை எடுத்து டக்குன்னு காயெல்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள், புளி தண்ணிலாம் ஊற்றிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் சாம்பார். ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த சாம்பார். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கணுன்னா இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பண்ணுறது. மாங்காய் இருந்தால் மாங்காவும் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு சாம்பார்னு எனக்கு தெரியும். ஸோ இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள் காய் கட் பண்ணியிருக்க கூடவே நான் சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு புளி தண்ணியையும் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் கரைச்சி வச்சுருப்பேன் அதையும் நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் வியூவர்ஸ். சாம்பார் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. பாருங்கள் கொதிச்சோன்னு நான் மூடிட்டு போகிறேன். ஒரு 4 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பெருங்காய தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், லேசாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். நம்ம ஏற்கனவே தாளிச்சிட்டோம். நம்ம திருப்பி தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.